ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல் என்னன்னு நான் கேட்டுட்டேன். கண்டிப்பாக என் பதிவை கேட்டு முடிக்கிற மாதிரி நொடியே உன் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுறேன். இது வரைக்கும் எதுவுமே சரியாக நடக்கலை. என் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. நான் பெருசாக எந்த மகிழ்ச்சியையும் ஆடம்பரத்தையும் அனுபவிக்கவே இல்லைன்னு கவலைப்பட்டு புலம்பினாயல்லவா? இதோ இப்போதே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை இன்பமயமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ வைக்க இந்த முருகன் வந்துட்டேன். நீ என் மேலே இந்த அளவு பக்தியோடு இருக்கும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காம இருப்பேன்? என்னையே நம்பி வாழும் உனக்கு இனிமே வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கு முன்பாகவும் பல சமயம் நீ ஜெயிக்கிறதுக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்கும் போதெல்லாம் நீயும் அதை தவறவிட்ட பல எதிரிகளும் துரோகிகளும் சூழ்ச்சி வலை செஞ்சு அதையும் தடுத்து நிறுத்தினாங்க. இப்போது யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உனக்கான வெற்றி வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ முன்னேறதுக்கான முழு முயற்சியையும் என் மேலே நம்பிக்கை வச்சு இப்போ செயல்படுத்தினீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டிடலாம் என் செல்வமே. நல்லது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க பழகிக்கோ. எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். எல்லையற்ற ஆற்றலும் அபரிமிதமான நம்பிக்கையும் கொண்ட உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே. இதோ உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போ நிறைவு காலம் வந்துருச்சு. நீ செஞ்ச வேலைக்கும் கடமைக்கும் உன் பொறுப்புக்கும் தியாகத்துக்குமான பலனை தான் இப்போது தாராளமாக அனுபவிக்க போகிற. கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நீ பார்க்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இப்போ உன் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன்றதை நீ நினச்சிக்கிட்டினா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிடும். இனி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானமாக பொறுமையாக செய்ய ஆரம்பி. கண்டிப்பாக உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக, உனக்கு உயிர் கொடுக்கும் தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக, நெருங்கிய உறவினராக, உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டுமல்ல, உன் நல்ல எண்ணத்துக்கும் செயல்களுக்கும் உன் விடாமுயற்சிக்கும் சேர்த்து தான் இப்போவே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் நோக்கத்தோட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வீட்டில் உன் கூடவே நான் இருந்து உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைஞ்சு வழியும்படி செய்ய போகிறேன். யார் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் தவறாக பேசினாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருக்காத. இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள்னு யாருமே இல்லை. எல்லாரையும் பற்றி எல்லாருக்கும் பின்னால் 4 பேர் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அமைதியாக அதை கடந்து போக கற்றுக்கோ என் செல்வமே. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது, நீயும் அன்போடும் பக்தியோடும் உன் வாழ்க்கையை வாழும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இனிமே வரவிட மாட்டேன். உன் கூடவே இருந்து உன்னை ஆனந்தத்தில் மூழ்கடிக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இருள் சூழ விடமாட்டேன் என் செல்வமே. உன் வீட்டுக்குள்ளேயே உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறேன். நீயும் தினமும் எவ்வளவோ முயற்சி செய்கிற, என்னென்னவோ கஷ்டப்படுற, ஆனால் உன் வாழ்க்கை நிலை மாறவும் இல்லை உயரவும் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போதே உன் கவலைகளையும் வருத்தங்களையும் குழப்பமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். இனிமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து மன இருள் அகன்று
உன் வாழ்க்கையே ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது. எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என்னையே வழிபடும் உனக்கு துன்பங்களை எல்லாம் துச்சமாக தூக்கி போட செய்வேன். எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டதான் வந்திருக்கேன் என் செல்வமே. யாராவது உதவின்னு கேட்டு வந்தா அவங்களுக்கு மனப்பூர்வமாக உதவி செய்யலாமே தவிர இவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு திரும்ப என்ன பிரதிபலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ நல்லது செய்யும்போது அது உனக்கு பல மடங்கு நன்மையாக தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன்னை நம்பி இருப்பவர்கள் யாருக்கும் நீ வஞ்சனையோ துரோகமோ செய்ய வேண்டாம். உன் மேலே பொறாமைப்படுபவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக உன்னை பற்றி தப்பாக புறம் பேசிக்கிட்டு திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாத. அதை எப்படி தீர்த்து வைக்கணுன்றது இந்த முருகன் எனக்கு தெரியும். நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து இனிமே உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே நகரத் தொடங்கும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகளையும் துரோகிகளையும் அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு இனிமேலாவது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எதிர்பார்த்ததெல்லாம் உடனே கிடைச்சிட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. வாழ்க்கையில் எது கிடைக்குதோ இல்லையோ ஒவ்வொரு நிமிடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சுக்கிட்டே வாழ தயாராகு. நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாயோ, உன் வாழ்க்கையில் எப்படி உன்னை சுற்றி இருக்கவர்கள் மீது அக்கறை செலுத்துகிறாயோ அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் உன் கூடவே இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. எப்போவுமே உன் கூட பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை விட அமைதியாக இருப்பவர்கள் மீது தான் நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களோ அறிவற்றவர்களோ முட்டாள்களோ கிடையாது. பேசுகிறவனை விட அமைதியாக அதை கேட்குறவன் தான் புத்திசாலின்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீயும் அமைதியாக பொறுமையாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கண்காணித்து உனக்கான நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள பழகு. எப்போதும் தன்னம்பிக்கை குறைவோ தன்மானத்தில் குறைவோ உன்கிட்ட இருக்கவே கூடாது. எல்லாமே என்னால் முடியும், எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற அந்த நல்ல எண்ணத்தையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல முடிவை எடுக்க கற்றுக்கோ. ஏன்னா பல பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு காரணமே அவர்கள் எடுக்கும் முடிவு சரியில்லாததால் தான். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதும் குழப்பத்தில் இருக்கும்போது முடிவெடுப்பதும் தான் பல பேர் தோல்விகளுக்கே காரணமாக இருக்குது. நீ எப்போதும் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக பொறுமையாக எடுத்து அந்த முடிவை செயலாற்றும் வேலைகளை என்கிட்ட ஒப்படைச்சிடு என் செல்வமே. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையானே, உன் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்காதே. இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேற, அவங்களுடைய வருமானம் வேற, அவர்களுடைய சூழ்நிலை வேற, அவங்களுடைய சொந்த பந்தங்களும் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதமும் வேற. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நீ ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ரெண்டுமே மாறும் அல்லவா? நான் உனக்காக கொடுத்த வாழ்க்கையை மட்டும் நீ நம்பிக்கையோடு சந்தோஷமாக பயணம் செய்ய தயாராகு. உனக்கான அனைத்தும் உனக்கு பிடிச்சது அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இருக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே பந்தயத்தில் ஓடும் குதிரைக்கு எப்படி மதிப்போ அப்படி தான் வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் இருக்கிற மனுஷனுக்கு தான் மதிப்பு. ஓய்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க மனுஷனை இந்த உலகம் மதிக்காது என் செல்வமே. வயசு ஆக ஆகதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தை பற்றின உண்மையே தெரிய வருது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்மளை அப்படி நினைக்க மாட்டாங்களே, நம்மளை ஒரு சுமையாக பாரமாக நினைக்கிறாங்களேன்னு இன்னைக்கு பல பேர் யோசிக்கிறத நான் பார்க்குறேன். வயசு ஆன பிறகு நம்ம கூட யாருமே வரமாட்டாங்கன்றதை யோசிக்காம அதற்கு முன்பாகவே உனக்கானதை நீ சேர்த்து வைத்து கொள்ள தயாராகு. கஷ்டங்களே தெரியாமல் என் பிள்ளைகளை சுகமாக நான் வளர்க்க போகிறேன்,
இந்த போராட்ட உலகத்தில் அவங்களுக்கே நிறைய பிரச்சனைகளும் மன அழுத்தமும் இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு துன்பமே பிள்ளைகளுக்கு துன்பமே தெரியாமல் பிரச்சனைகளே தெரியாமல் வளர்க்கணும்னு நினச்சின்னா எதிர்காலம் உனக்கு மிக ஆபத்தானதா பயங்கரமானதா மாறிடும் என் செல்வமே. இன்னைக்கு நீ அவங்கள கஷ்டங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, இன்னைக்கு அவங்களுக்கு நீ பிரச்சனைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது, பிரச்சனைகளை அவர்களே சந்திக்கும்படி சமாளிக்கும்படி செய்யும்போது தான் நாளைக்கு அவர்களால் துணிச்சலான வாழ்க்கையை தைரியமாக வாழ முடியும். நீ எல்லாத்தையும் நீயே உன் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வச்சு வளர்த்து அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீயே எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினச்சின்னா நாளைக்கு இந்த உலகம் துணிவே இல்லாத உன் பிள்ளைகளை சந்திக்க நேரிடும். அதனால் பிள்ளைகளே எல்லாத்தையும் சமாளிக்கட்டும்னு விட்டுப்புடி. துணிச்சலையும் தைரியத்தையும் அவங்களுக்கு கொடு. ஏற்கனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி பாதி காலத்தை கழிச்சிட்ட. உன் பிள்ளைகளை வாழ வைக்கணும்னு மீதி காலத்தையும் கழிச்சிடாதே. உன் ஆசைகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் செஞ்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடு. உன் வாழ்க்கையை பற்றி யார் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும்போது உனக்கு தெளிவாக புரிய வரும்போது உன் கையில் உனக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால தான் வாழ்க்கையில் உனக்காக உனக்கு பிடிச்சதையும் நீ செய்ய பழகிக்கோன்னு சொல்கிறேன். வாழ்க்கை எப்போதும் எல்லா மனுஷனுக்கும் எல்லாத்தையும் தான் சொல்லி கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் முன்னேறிறாங்க. வாழ்க்கையை புரிஞ்சுக்காதவங்க தான் கடைசியில் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதை சந்திக்கும் சமாளிக்கும் திறமைய நீயும் வளர்த்துக்கணும் என் செல்வமே. எந்த தவறுமே செய்யாத உன்னை இந்த உலகம் சரியா புரிஞ்சுக்காம உனக்கு வலியையும் கஷ்டத்தையும் வேதனையையும் உன்னை சுட்டெரிக்கும் வார்த்தைகளையும் குத்தி காயமெடுத்தும் காயத்தையும் கொடுத்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த அப்பன் முருகன் கண்டிப்பா உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன்.